அஸ்ஸலாமு அலைக்கும். மனாஃப், நீ என்ன சொல்ற? இன்னும் ஒரு மாசம் கூட முடியல. கல்யாணமான புதுசுல இருந்து டைவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றியே. என்னாச்சு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு? பாரு, குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னா அது குழந்தை விளையாட்டு இல்ல. அந்த பாவம் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குனா படைச்சவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். தெரியும் ஷாஃபிக். ஆனா நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை இல்ல. ஆமாம், அவளை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். உம்மாவுக்கும் உப்பாவுக்கும் அவள் சொந்த மகள் மாதிரிதான். என் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் அவள் சில நாட்களில் பழகிவிட்டாள். ஆனா காலையில் நான் பார்க்கிற ஷாஹினா இரவு என் ரூமில் என் கூட படுக்கையில் இருக்கிறவள் இல்லை. கல்யாணமாகி ஒரு மாசம் ஆகப் போகுது. இன்னும் நான் அவளை ஒரு தடவை கூட தொடல. தெரியுமா? ஒரே படுக்கையில் இரு முனைகளில் அந்நியர்கள் மாதிரி. சோர்ந்து போயிட்டேன் ஷாஃபிக். நான் கனவு கண்ட வாழ்க்கை இப்படி இல்ல. டேய் முட்டாள் மனாஃப், அவளுக்கு 18 வயசு தானே ஆகுது. அதனால வாழ்க்கையோட ஒத்துப்போக கொஞ்சம் நேரம் ஆகலாம். பொறுமையா எல்லாம் சரியாகிடும். வெறும் கால் நீட்டி விழுந்துடாதே, புரியுதா? இல்ல ஷாஃபிக், அவள் ஒரு நாளும் என்ன கணவனா பார்க்கல. ஒரு வார்த்தை பேசல, ஒரு சிரிப்பு கூட இல்ல. இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த இஷ்டம் எனக்கு மட்டும் இருந்தா என்ன பயன்? ஒருவேளை நான் அவளுக்கு பொருத்தமில்லாதவனா இருக்கலாம். இந்த கல்யாணத்தை அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். இதிலிருந்து விடுதலை வேணும்னு அவ செய்யற காரியமா இருக்கலாம். இது எல்லாம் போதும் ஷாஃபிக். அவள் இப்படி என் கண்ணு முன்னாடி நரகிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் அவளுக்கு கழுத்துல மாட்டிய மகர். அவள் விரும்பிய வாழ்க்கைக்கு மேல ஒரு கயிறு மாதிரி இருக்கு. நானே அதை அவுத்து விடுறது நல்லது இல்லையா? அவளுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்து சந்தோஷமா இருக்கட்டும். அது போதும் எனக்கு. கண்ணீர் வந்ததை ஷாஃபிக் பார்க்காமல் தொடச்சேன். ஐயோ, என்னடா கண்ணீர் விடுறியா? நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. வெறும் யோசனை பண்ணி கவலைப்படாத. நான் அவளை பார்த்து பேசுறேன். இல்ல வேணாம், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உங்களை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலையே. இந்த ஞாயிறு நீ அவளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. என் பொண்டாட்டியும் இருப்பா. பொண்ணுங்க ஒருத்தர் மனசு திறந்து பேசுவாங்க. இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். கேட்டியா? வரோம். ஷாஃபிக்கோட வீட்டு டேபிளில் வச்சிருந்த சாப்பாடு எதுவும் எனக்கு இறங்கல. மனசு முழுக்க ஷாஹினாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறத தவிப்பு. நான் நினைச்ச மாதிரி இருந்தா அவளை பிரியறத நினைக்கும் போது இதயத்துல தீமழை பெய்யுது மாதிரி. தலைய உயர்த்தி ஷாஹினாவை பார்த்தேன். அவள் தலை குனிஞ்சு சாப்பிட்டு இருந்தா. கிண்டல் சிரிப்பு எல்லாம் இருக்க வேண்டிய இந்த டேபிள் சுத்தி இப்போ ஒரு பயமுறுத்துற ஆவணம். சாப்பிட்ட மாதிரி எழுந்து கை கழுவி திண்ணையில போய் உட்கார்ந்தேன். வெளியே நல்ல காற்று வீசுது. மனசு மாதிரியே வானமும் மூடி இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. டேய், நீ ஏன் ஒன்னும் சாப்பிடல? எல்லாம் மீதி இருக்கு இன்னும் புலம்பிக்கிட்டு ஷாஃபிக் பக்கத்துல உட்கார்ந்தான். என்னடா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஒரு பாவம் குடும்பத்து பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தோணலையா? உன்னை படைச்சவன் கைவிட மாட்டான். என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அவள் அதை சரியா கையாளுவா. நீ வெறும் யோசனை பண்ணி ப்ரெஷர் கூட்டாத. ஷாஃபிக்கோட வார்த்தைகள் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. எல்லாத்தையும் படைச்சவங்கிட்ட விட்டுட்டு பின்னாடி சுவர்ல சாஞ்சு கண்ணை மூடி உக்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாஃபிக்கோட பொண்டாட்டி வெளியே வந்தா. பின்னாடி ஷாஹினாவும். அவள் கண்ணு நல்லா சிவந்து இருந்தது. கண்டிப்பா அழுதிருப்பா. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மனசு துடிக்குது. ஆனா கேட்க தைரியம் இல்லை. மனாஃப், உள்ளவா, இக்காவும் வான்னு இத்தா கூப்பிட்டா. என் இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஷாஃபிக்கோட கூட உள்ள போகும்போது ஷாஹினாவை ஒரு தடவை பார்த்தேன். அவள் இன்னும் தலை குனிஞ்சு நின்னா. 4 சுவர் உள்ள ரூம்ல விரிச்ச பெட்ல உட்கார்ந்தேன். பக்கத்துல ஷாஃபிக். பாரு மனாஃப், விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு இத்தா சொன்னதும் என் நெஞ்சுக்குள்ள ஒரு மின்னல். ஆனா பயப்பட வேணாம். ஷாஹினாவோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் இன்னும் அவளை துரத்துது. அதுவும் அவளது கணவனோட உருவத்துல. ஒன்னும் புரியாம ஷாஃபிக்கையும் இத்தாவையும் மாறி மாறி பார்த்தேன். நீ இவனை வெறும் குழப்பாம விஷயத்த சொல்லு ஷாஃபிக். சொல்றேன். அவள் 8வது படிக்கும்போது ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது வழியில ஆள் இல்லாத இடத்துல 2 பலசாலி கைகள் அவளை பின்னாடி இருந்து பிடிச்சது. பயந்து குதறி ஓட பார்த்தும் முடியல. ஆனா எங்க இருந்தோ ஒரு தெய்வ தூதன் மாதிரி ஒருத்தன் வரவும் அந்த ஆள் அவளை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த சம்பவத்துக்கு பிறகு அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனா காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு.
ஆனா பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தது. உங்க முதல் இரவுல நீ திடீர்னு அவளை கட்டி பிடிச்சப்போ அவள் மனசு மறுபடி அந்த சின்ன வயசு அனுபவத்துக்கு போயிடுச்சு. அதான் அவள் பயந்து அழுது உன்னை தள்ளி ஒரு மூலையில பூனைக்குட்டி மாதிரி நடுங்கி உக்காந்தா. ஆனா சுயநினைவுக்கு வந்தப்ப அவளுக்கு குற்ற உணர்ச்சி வந்தது. அப்புறம் எப்படியாவது உன் மனசுக்குள்ள நுழையணும்னு முயற்சி பண்ணா. அதுக்காக உன் வீட்டோட சுற்றுப்புறத்தோட பொருந்தி உங்க அம்மா அப்பாவை சொந்த பெற்றோர் மாதிரி நேசிச்சா. ஆனா நீ அவளை அப்புறம் நெருங்கவே இல்ல, பேசல, பார்க்கல. அவளுக்கு உன்னை உன்னை பிடிக்கலையோன்னு நினைச்சேன் இல்லையா? ஆனா அவள் அதை ரொம்ப விரும்பினா. நீ அவளை விட்டு போறேன்னு தெரிஞ்சதும் அவள் அழுது தீர்த்தா. பரஸ்பரம் பேசினா தீர்ந்திருக்க வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு டைவோர்ஸ் வரை நிக்குது. அதுவும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க மத்தியில. இத்தா ஒரு நெடுமூச்சோட நிறுத்தினா. டே மண்ணு முட்டி கடந்ததை மறந்து அவளை நீ நேசி. உன் மனசுல இருக்கிற அன்பை வெளியே காட்டு. அப்ப பாரு அவள் உன்னை எவ்வளவு திருப்பி நேசிக்கிறான்னு ஷாஃபிக் சொன்னான். எல்லாம் கேட்ட பிறகு மனசுல எல்லையில்லாத ஆனந்தம். இதுவரை மூடியிருந்த கார்மேகம் இப்போ மழையா பெய்ஞ்சு தீர்ந்த மாதிரி. அவள் எங்க அன்பை விரும்புறான்னு தெரிஞ்சதும் ஆனந்தம் இன்னும் கூடிச்சு. பக்கத்துல இருந்த ஷாஃபிக்க கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தேன். அவளை பார்க்க வேகமா வெளியே ஓடினேன். திண்ணையில உட்கார்ந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த அவளை பார்த்ததும் என்ன பேசுறது செய்யறதுன்னு தெரியாம அவள் பக்கத்துல அப்படியே நின்னேன். கொஞ்ச நேரம் மௌனமா நின்னேன். திடீர்னு ஒரு இடி விழுந்ததும் அவ என் கையை இறுக்கமா பிடிச்சா. உடனே கையை விட்டுட்டா. அடுத்த இடியில பயந்து என் நெஞ்சில சாஞ்சா. நான் அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சேன். எல்லாத்தையும் பார்த்து பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்த ஷாஃபிக்கையும் இத்தாவையும் பார்த்ததும் ஷாஹினா முகத்துல நாணம் பூத்தது. ஏ நல்ல மழை வருது, நனையாம வீட்டுக்கு போயிடுங்க. ஒன்னா பணிச்சு அந்த பனிக்கு போர்த்தி படுத்துக்கோங்க. இனி எங்களை தொந்தரவு பண்ண வேணாம் கேட்டியா? இன்னும் அவங்க சிரிக்க ஷாஹினா இன்னும் கொஞ்சம் என் நெஞ்சில சாஞ்சா.